Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது phrasal verbs with cut. இந்த கட் வந்து நமக்கு தெரியும், verb தெரியும். கட்னா கட் பண்ணுறது, அதாவது வெட்டுதல் அப்படின்னு இருக்குமா. ஸோ அந்த கட் கூட ப்ரிப்போசிஷன் இன், ஆஃப், த்ரூ, கிராஸ் இதெல்லாம் சேர்த்தா அதோடைய அர்த்தம் வந்து இந்த வெட்டுதல் அப்படிங்கிறதுக்கு வேறு மாதிரி மாறிடும். அப்படி இல்லாமல் வேறு மாதிரி மாறிடும். அது எப்படி மாறுது அண்ட் அது வந்து கற்றுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. அதுக்கு தனித்தனியாக அர்த்தம் பார்க்காம இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து மறக்கவே மறக்காது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ phrasal verbs with cut இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கட் டவுன். ஸோ கட் டவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து என்னுடைய செலவுகளை வந்து நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து கட் டவுன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கட் டவுன். ஸோ கட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதையாவது ஒரு விஷயத்தை குறைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐ எம் ட்ரைங் டு கட் டவுன் மை எக்ஸ்பென்சஸ், அதாவது நான் என்னுடைய செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு கட் டவுன் மை எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கே வந்து கட்னா வந்து வெட்டுதல் தானே அர்த்தம், அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ கட் டவுன் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு கட் டவுன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் குறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 விதமாக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அர்த்தத்தில் வருதுன்னா தடைப்படுதல் அப்படிங்கிறது. த பவர் ஹேஸ் பீன் கட் ஆஃப். பவர் ஹேஸ் பீன் கட் ஆஃப்னா நம்மளுடைய கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லுவோமா. பவர், அதாவது வந்துட்டு இருந்த பவர் சப்ளை வந்து நின்று போச்சு. ஸோ பவர் ஹேஸ் பீன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது முழுசாக நம்ம பார்த்துட்டு இதுக்கு அர்த்தம் வந்து தடைப்படுதல், பவரோட சப்ளை தடை ஆகிடுச்சு. ஸோ பவர் ஹாஸ் பீன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த ட்ரக் டிரைவர் கட் அஸ் ஆஃப் ஆன் த ஹைவே. த ட்ரக் டிரைவர் ஹஸ் கட் அஸ் ஆஃப் ஆன் த ஹைவே அப்படின்னா அதாவது அந்த லாரியோடைய ஓட்டுநர் வந்து, அதாவது இப்போ நம்ம ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னா அந்த வண்டிக்கு இப்படி முன்னாடி கூடி வந்து நிற்பாங்கல்ல, நம்ம தமிழ்லேயே கூட சொல்லுவோம், வந்து என்னைய வந்து கட் அடிச்சிட்டான், எனக்கு கட் பண்ணி போகிறான் இப்படிலாம் சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. ஆக்சுவலாக ஃப்ரேசல் வேர்பில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அது என்ன தான் நம்ம முழுசாக அதை ஒரே வார்த்தையாக அதுக்கு அர்த்தம் பார்த்தாலும் அதை வந்து பிரிச்சும் நம்ம எழுதலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து கட் அஸ் ஆஃப்னு போட்டிருக்கோம், கட் ஆஃப் அஸ் அப்படின்னு போடலை. வண்டிக்கு முன்னாடி அந்த ட்ரக் டிரைவர் வந்து கட் பண்ணி முன்னாடி போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் த ட்ரக் டிரைவர் ஹேஸ் கட் அஸ் ஆஃப் ஆன் த ஹைவே. ஹைவேல எங்கள் வண்டியில் அவர் கட் பண்ணி போனார், முன்னாடி கூட இப்படி போனார் அப்படி சொல்கிறதுக்கு தான் கட் அஸ் ஆஃப் ஆன் த ஹைவே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து தடைப்படுதல், ரெண்டாவது வந்து நம்மளை முன்னாடி கூட இப்படி கட் பண்ணி போகிறது, நம்மளோட வேயை வந்து அதுவும் அப்படி தான், நம்மளோட பாதையை வந்து தடுத்தல்ன்ற மாதிரி. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அப்படி போகிறது அப்படின்றது, அதுக்கும் நம்ம வந்து கட் ஆஃப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கட் அக்ராஸ். ஸோ கட் அக்ராஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது நம்ம வந்து ஒரு நேர் வழியில் போயிட்டுருக்குறோம். ஸோ நடுவில் இந்த பக்கம் ஒரு பெரிய, அதாவது இப்படி போயிட்டு இப்படி ஒரு வழி எடுக்கணும் அப்படின்னா நடுவில் இந்த இடத்துல ஒரு பார்க், ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குறுக்கு சந்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த குறுக்க போயிடலாம், குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோமா. அதுக்கும் வந்து நம்ம வந்து இந்த கட் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது, ஒரு பார்க்கும் என்னவோ இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பார்க்கை வந்து குறுக்க கூடி போயிடலாம், அப்போது அந்த நம்ம ஈஸியாக அங்கே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கட் அக்ராஸ் திஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்படி நேராக இப்படி சுற்றி அப்படிலாம் போகாமல் இதை வந்து நம்ம வந்து அக்ராஸ்னால் நடுவில் கூடி, ஸோ குறுக்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த பார்க்கை நம்ம குறுக்க வழியாக கட் பண்ணி நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படி சொல்கிறது தான் லெட்ஸ் கட் அக்ராஸ் திஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது இது அடிக்கடி, கட் இன். ஸோ கட் இன் அப்படிங்கிறது என்னென்னா இதை முக்கியமாக எங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் நிற்கும் போது நடுவில் குறுக்க புகுந்துட்டு வருவாங்கல்ல, அதுதான் வந்து கட் இன் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் கட் இன் லைன் ஹியர் அப்படின்னா நாங்கள் ஒரு லைனில் நிற்கிறோம், இந்த லைனை வந்து
உடச்சிட்டு நடுவில் கூட நுழையாதீங்க, நடுவில் நுழையாதீங்க. எங்களுக்கு முன்னாடி நம்ம வருவாங்களே சில பேர், நம்ம லைனில் காத்துருப்போம், அவங்க வந்து அப்படியே லைன்லேயே நிற்காம முன்னாடி கூட நுழைஞ்சிட்டு போகிறாங்கல்ல, அதுதான் கட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது டோன்ட் கட் இன் லைன் ஹியர் அப்படின்னா இங்கே வந்து உள்ளே நுழையாதீங்க, கட் பண்ணாதீங்க இந்த லைனுக்குள்ளே அப்படி சொல்கிறதுக்கு டோன்ட் கட் இன் லைன் ஹியர். ஸோ எது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம நிறைய இடத்துல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல டிக்கெட் கவுண்டர் அங்கெல்லாம் நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி லைனை கட் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சு வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கட் த்ரூ. ஸோ கட் த்ரூ அப்படிங்கிறது வந்து ஊடுருவி செல்தல் அப்படிங்கிறதுக்கு மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோன்னா the canoe cut through the water. So the canoe cut through the water அப்படின்னா கேனோன்றது என்னென்னா ஒரு சின்ன போட் மாதிரி. ஸோ இப்போ படகு வந்து தண்ணியை கிழிச்சிட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில் சொல்லும்போது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுறோம். தி கேனோ கட் த்ரூ த வாட்டர். ஸோ தண்ணியை கிழிச்சிட்டு அந்த படகு வந்து போச்சு. ஸோ இப்படி போகும்போது நமக்கே தெரியும்ல, தண்ணி வந்து இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி விலகிட்டு போகும், நடுவில் இப்படி கிழிச்சிட்டு நடுவில் கூடி போகிற மாதிரி தானே அந்த போட்டெல்லாம் போகும். ஸோ அதுதான் நம்ம இப்படி சொல்கிறோம், த கேனோ கட் த்ரூ தி வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், we need a sharp tool to cut through this metal. இது என்ன அப்படின்னா இந்த ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டலை வந்து நம்ம கட் பண்ணணும், அது கூட இப்படி கட், அதாவது இப்படி அறுத்து உள்ளே கொண்டு போகணுன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஏதோ ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் we need a sharp tool to cut through the metal. இந்த மெட்டல் ஒரு பிளாக் இருக்குன்னா அதை நம்ம கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அறுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு உள்ளே கூடி போகுமா? ஸோ அதுதான் வந்து இங்கே கட் த்ரூ நம்ம சொல்கிறோம். ஸோ we need a sharp tool to cut through this metal. ஸோ ஃப்ரேசல் வெர்பை இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ், குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மறந்தும் போகாது. ஏன்னா முக்கியமாக இந்த ஃப்ரேசல் வெர்ப் தான் மறந்து போகும். அப்படி மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக அதுக்கு அர்த்தம் மட்டும் படித்தோன்னா நமக்கு கொஞ்சம் மறந்து போயிடும். மொத்தமாக ஒரே சென்டென்ஸ், குட்டி சென்டென்ஸாக சிச்சுவேஷனோடு சேர்த்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.